வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 9 நிகழ்தகவு இதில் எடுத்துக்காட்டு 9இல் 5 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 10ஆம் வகுப்பு இறுதி தேர்வில் பல்வேறு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற 1184 மாணவர்களில் 233 பேர் கணிதத்திலும் 125 பேர் சமூக அறிவியலிலும் 106 பேர் அறிவியலிலும் 100க்கு 100 பெற்றுள்ளனர். சமவாய்ப்பு முறையில் ஒரு மாணவரை தேர்ந்தெடுக்கும் போது அந்த மாணவர் முதல் பாருங்க, கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவராக இருக்க என்ன நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பாருங்க, அறிவியலில் 100க்கு 100 பெறாதவராக இருக்க நிகழ்ந்த கணக்கு நல்லா படிச்சு பார்க்கணும். கணக்கு பாருங்க, மொத்தம் எத்தனை பேர்? 1184 பேர் 10ஆம் வகுப்பு தேர்வில் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. அதில் மேத்ஸில் சென்ட் எத்தனைனா 233, சோசியல் சயின்ஸில் எவ்வளோன்னா 125, சயின்ஸில் 106. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கணிதத்தில் 100க்கு 100 வாங்கினவங்களுக்கு, அதை 100க்கு 100 வாங்கினாங்களே அதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்கணும். அறிவியலில் 100க்கு 100 வாங்காதவங்களோட நிகழ்தகவை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. நமக்கு கூறுவெளி வேணும் இல்லையா? எஸ், இங்கே கூறுவெளி என்னது? 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் எத்தனை பேர்? 1184. பாருங்க, 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், அதான் என்னது நமக்கு தேவையான கூறுவெளி NF எத்தனை? 1184. இப்போ முதல்ல பாருங்க, கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றவராக இருக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு? அப்போ அதை ஏன்னு எடுத்துக்கலாமா? பாருங்க, ஏ என்பது கணிதத்தில் 100க்கு 100 பெற்ற மாணவர்கள் உள்ள நிகழ்ச்சி என்க. கணிதத்தில் எத்தனை பேர் 100க்கு 100? 233 பேர். அப்போ NA, அதாவது ஏன்ற நிகழ்ச்சி என்ன? கணிதத்தில் 100க்கு 100 எத்தனை பேர்? 233 பேர். நமக்கு ஏன்ற நிகழ்ச்சியோட நிகழ்தகவு P(A). நம்ம கண்டிஷன் என்ன? நிகழ்தகவு NA/NS. NA மதிப்பு 233. மொத்த மதிப்பு NS இங்க இருக்கு பாருங்க, 1184. சரியா? அதுக்கு அடுத்தது, அறிவியலில் 100க்கு 100 பெறாதவராக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துட்டோம்? பி என்பது அறிவியலில் 100க்கு 100 பெறாத மாணவர்கள் நிகழ்ச்சி. அப்போ பாருங்க, பி NB நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். NB = மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? மொத்த செண்டை எடுத்தவங்க எத்தனை பேர்? 1184. இங்கே கணக்கை வந்து நல்லா கவனிக்கணும். அறிவியலில் மட்டும் 100க்கு 100 வரக்கூடாது, மிச்சம் எதுனாலும் 100க்கு 100 வரலாம். அப்போது இந்த மொத்தம் 100க்கு 100 எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த மொத்த இதில் இருந்து யாரை நம்ம மைனஸ் பண்ணோம்? அறிவியலில் 100க்கு 100 எடுத்தாங்க இல்லையா, அவங்கள மைனஸ் பண்ணிட்டா போதும். அப்போ அறிவியலில் 100க்கு 100 எத்தனை? 106 பேர். அந்த 106 பேரை கழிச்சிட்டா போதும். -106 கழிச்சிடலாமா? பாருங்க, 1184ல் 106 மைனஸ் பண்ண போகிறோம். 14 6 கழிச்சா 8. இங்கே 7 தானே இருக்கும், அந்த 7 அப்படியே வந்துடும். 1ல் 1 கழிச்சா 0, இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போ 1078. அப்போது அறிவியலில் செண்டம் வாங்காமல் மற்ற பாடங்களும் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர்? 1078. இப்போ இதோட நிகழ்தகவு பாருங்க. therefore NB P(B) = NB/NS. மதிப்பு பாருங்க, இங்கே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். எவ்வளவு? 1078. NS பாருங்க, மொத்த மாணவர்கள் 1184. நமக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி தான் நமக்கு புக்லேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.